வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நம்ம இன்றைக்கி தீபாவளிக்கு இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு குலோப் ஜாமுன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது பிகினர்ஸ்க்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிக்சிங் பவுடரை முதல்ல நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட்டுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டுற வேண்டாம். கையில் ஒட்டாமல் வர்றதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெயோ நெய்யோ எதுனாலும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம பாகு காய்ச்சிக்க போகிறோம். அதுக்கு அந்த பேக்கில் வந்து 800 கிராம் அளவுக்கு சுகர் போட்டிருக்காங்க. அதே அளவுக்கு நீங்கள் சர்க்கரையும் அதே அளவுக்கு தண்ணியும் எடுத்துட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சுருங்க. இது கூட ஒரு 3 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன், அதவும் சேர்த்துக்கலாம். இந்த ஜீனி நல்லா கரையிற வரைக்கும் அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா ஜீனி கரைஞ்சிருச்சு. இல்லைன்னா அடியில் வந்து ஸ்டோர் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி நான் அடியில் கூடி கிண்டி விட்டுட்ருக்குறேன். இப்போ நல்ல ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 25 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பபிள்ஸ் வரும். அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ அந்த குலோப் ஜாமுன் மாவு இருக்குல்ல, அதை வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஊறி இருக்குது. ரொம்ப வெளியில் அழுத்தம் கொடுக்காம இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்தளவுக்கு உருண்டையாக உருட்டிக்கோங்க. எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் நெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுப்பை இதையும் சிம்மில் வச்சுட்டு போடுங்க. அப்போ தான் வந்து உள்ளே இருக்கிற மாவும் நம்மளுக்கு வெந்து வரும். சிம்மில் வச்சு நீங்கள் வறுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்ல கலர் மாறிடுச்சு. அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த உருண்டைகளை நம்ம எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுட்டு நம்ம எடுத்து செஞ்சு வச்சுருக்கிற ஜீரா பாகில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளே நம்மளுக்கு குலோப் ஜாமுன் நல்ல சாஃப்டான குலோப் ஜாமுன் நம்மளுக்கு கிடச்சிடும். இது ரொம்ப சிம்பிள் தான், செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.